நீ உன் வாழ்வில் தாமதம் என்று நினைக்கும் அனைத்தும் உன் சரியான நேரமாக மாறும். இன்று காத்திருப்பதாக தோன்றும் ஒவ்வொரு விஷயமும் உண்மையில் உன்னை தயார் செய்யும் காலமாக இருக்கிறது. உடனே கிடைக்காததால் அது மறுக்கப்பட்டது என்று அர்த்தமில்லை. அது இன்னும் சிறந்த வடிவில், இன்னும் உறுதியான அடித்தளத்தில், இன்னும் நீண்ட நாள் நிலைத்திருக்கும் வகையில் உருவாகிக் கொண்டிருக்கிறது. தங்க பிள்ளையே, ஒரு விதை மண்ணில் புதைக்கப்படும் போது அது இருளில் மறைந்துவிடுகிறது. அது அழிந்துவிட்டதா என்று வெளியிலிருந்து பார்க்கும் ஒருவர் நினைக்கலாம். ஆனால் அந்த இருளே அதன் வளர்ச்சிக்கான இடம். அதுபோல உன் வாழ்க்கையிலும் சில தருணங்கள் வெளிச்சமில்லாமல் தோன்றலாம். ஆனால் அந்த நேரங்களில் உன் வேர்கள் வலுப்பெறுகின்றன. நீ விரைந்து செல்ல விரும்பினாய். உன் கனவுகள் உடனே நனவாக வேண்டும் என்று ஏங்கினாய். ஆனால் காலம் உனக்கு மெதுவாக நடந்தது. அந்த மெதுவான நடை உன் மனதை அமைதியாக்கியது. உன் எண்ணங்களை தெளிவாக்கியது. உன் விருப்பங்களை சோதித்தது. உண்மையில் தேவையானதை மட்டும் உன் உள்ளத்தில் வைத்துக்கொள்ள கற்றுக் கொடுத்தது. தங்க பிள்ளையே, தாமதம் என்பது தண்டனை அல்ல. அது பாதுகாப்பு. தயாராகாத மனம் பெரிய வெற்றியை தாங்க முடியாது. தயாராகாத ஆன்மா பெரிய பொறுப்பை சுமக்க முடியாது. அதனால் தான் சில ஆசைகள் காத்திருக்கின்றன. அந்த காத்திருப்பு உன்னை உடைக்க அல்ல, உன்னை வடிக்க. நீ சில நேரங்களில் மற்றவர்களை பார்த்து உன் பயணத்தை கேள்வி எழுப்பினாய். அவர்கள் முன்னேறி விட்டார்கள் என்று நினைத்தாய். ஆனால் ஒவ்வொரு உயிருக்கும் தனித்த நேரம் உள்ளது. சூரியன் உதயமாகும் நேரம் நிலவுக்கு கிடைக்காது. நிலவின் அமைதி சூரியனுக்கு கிடைக்காது. இருவருக்கும் தங்கள் தங்கள் பங்கு உண்டு. தங்க பிள்ளையே, உன் நேரம் வரும்போது அது தடுக்க முடியாத ஓட்டமாக இருக்கும். இப்போது மெதுவாக காத்திருக்கும் அந்த வாய்ப்பு சரியான தருணத்தில் உன் கதவை பலமாக தட்டும். நீ தயாராக இருந்தால் அதை திறந்து கொள்ள முடியும். அதற்காகத்தான் இப்போது உன்னை அமைதியாக வடிவமைக்கிறார்கள். நீ நினைத்த வேலை தாமதமானது. நீ எதிர்பார்த்த உறவு தாமதமானது. நீ விரும்பிய முன்னேற்றம் தாமதமானது. ஆனால் அந்த தாமதம் உன் மதிப்பை குறைக்கவில்லை. அது உன் உள்ளத்தின் உறுதியை வளர்த்தது. நீ இப்போது முன்னைவிட தெளிவாக இருக்கிறாய். தங்க பிள்ளையே, காத்திருக்கும் காலம் வீணான காலம் அல்ல. அது உன் மனத்தில் நம்பிக்கையை ஆழமாக வேரூன்றச் செய்யும் காலம். உடனே கிடைத்திருந்தால் நீ அதை பெரிதாக மதித்திருக்க மாட்டாய். இப்போது கிடைக்கும் போது அது உன் இதயத்தில் ஆழமாக பதியும். ஒரு மலர் காலத்திற்கு முன் மலர முடியாது. அது அதன் பருவத்தை காத்திருக்க வேண்டும். பருவம் வந்தால் அது தானாக விரியும். உன் வாழ்க்கையும் அப்படித்தான். பருவம் வந்தால் உன் திறமைகள் வெளிப்படும். தங்க பிள்ளையே, தாமதம் உன் நம்பிக்கையை சோதிக்கலாம். ஆனால் அது உன் திறமையை தடுக்க முடியாது. நீ தொடர்ந்து முயற்சி செய்தால் உன் உழைப்பு காலத்தை மாற்றும். சில நேரங்களில் நீ சோர்ந்து போனாய். ஏன் இன்னும் இல்லை என்று உன் மனம் குரல் எழுப்பியது. ஆனால் அந்த கேள்விக்கான பதில் அமைதியில் மறைந்திருந்தது. அமைதி உன்னை கற்றுக் கொடுத்தது, எல்லாவற்றுக்கும் ஒரு சரியான நேரம் உண்டு. தங்க பிள்ளையே, நீ இப்போது காத்திருக்கிறாய் என்றால் அதுவே ஒரு அருள். ஏனெனில் நீ இன்னும் தயாராகிக் கொண்டிருக்கிறாய். உன் உள்ளத்தில் உறுதி பெருகுகிறது. உன் பார்வை தெளிவடைகிறது. உன் மனம் முதிர்கிறது. தாமதம் உன் பாதையை சுத்தப்படுத்துகிறது. தேவையற்ற மனிதர்களை நீக்குகிறது. தேவையற்ற எண்ணங்களை துடைக்கிறது. தேவையானவற்றை மட்டும் உன் அருகில் வைக்கிறது. தங்க பிள்ளையே, நீ நினைத்ததை விட பெரியதற்காக உன்னை தயாராக்குகிறார்கள். அதனால் தான் சிறிய விஷயங்கள் தாமதமாகின்றன. பெரிய விஷயங்களுக்கு பெரிய அடித்தளம் தேவை. நீ இப்போது கற்றுக்கொண்ட பொறுமை நாளை உன் வெற்றியை நிலைநிறுத்தும். பொறுமை இல்லாமல் கிடைத்த வெற்றி நிலைக்காது. நீ காத்திருப்பதன் மூலம் நீ நிலைத்திருக்கும் சக்தியை வளர்க்கிறாய். தங்க பிள்ளையே, உன் உள்ளத்தில் இருக்கும் சந்தேகம் மெதுவாக கரையும். அதன் இடத்தில் நம்பிக்கை வளரும். அந்த நம்பிக்கை உன் சரியான நேரத்தை உன்னிடம் கொண்டு வரும். நீ கடந்த காலத்தை பார்த்தால் பல தாமதங்கள் இருந்திருக்கும். ஆனால் பின்னால் பார்த்தபோது அவை சரியான நேரமாகவே தெரிகின்றன. அப்போது கிடைத்திருந்தால் நீ தயாராக இருக்க மாட்டாய். தங்க
பிள்ளையே, வாழ்க்கை உன்னை ஒருபோதும் மறக்கவில்லை. அது உன்னை வடிவமைத்து கொண்டிருக்கிறது. உன் கனவுகளை பாதுகாத்து கொண்டிருக்கிறது. நீ உன் மனதில் நம்பிக்கை வைத்திரு. ஒவ்வொரு தாமதமும் ஒரு மறைமுக ஆசீர்வாதம். ஒவ்வொரு காத்திருப்பும் ஒரு மறைமுக தயாரிப்பு. தங்க பிள்ளையே, உன் சரியான நேரம் தூரத்தில் இல்லை. அது உன் அருகில் வந்து கொண்டிருக்கிறது. நீ தயாராகும் வேகத்தில் அது நெருங்குகிறது. நீ உன் பாதையை தொடரு. சோர்ந்து போகாமல் முன்னேறு. உன் உழைப்பு வீணாகாது. உன் கண்ணீர் வீணாகாது. உன் நம்பிக்கை வீணாகாது. தங்க பிள்ளையே, ஒரு நாள் நீ இந்த காத்திருப்பை நினைத்து நன்றி கூறுவாய். ஏனெனில் இந்த தாமதம் தான் உன்னை இன்று இருக்கும் உயரத்திற்கு கொண்டு வந்தது என்று உணர்வாய். அமைதியாக இரு. நம்பிக்கையுடன் இரு. உன் நேரம் சரியாக அமைந்து கொண்டிருக்கிறது. நீ நினைக்கும் தாமதம் உண்மையில் உன் வாழ்வின் சரியான நேரம் ஆகி மலரப்போகிறது. அந்த மலர்ச்சி மெதுவாக உன் வாழ்க்கையில் விரிகிறது. நீ இப்போது உணராமல் இருக்கலாம், ஆனால் உன் உள்ளத்தில் நடந்த மாற்றங்கள் வெளியில் பிரதிபலிக்க ஆரம்பித்துவிட்டன. நீ முன்னைவிட அமைதியாக சிந்திக்கிறாய். முன்பு உன்னை பாதித்த வார்த்தைகள் இப்போது உன்னை அதிர வைக்கவில்லை. இது சாதாரண மாற்றம் அல்ல. இது உன் உள்ளத்தின் முதிர்ச்சி. தங்க பிள்ளையே, காலம் எடுத்துக்கொண்ட ஒவ்வொரு தாமதமும் உன் மனதின் கோபத்தை கரைத்தது. உடனடி ஆசைகள் மெதுவாக ஆழமான நோக்கங்களாக மாறின. நீ வெறும் வெற்றியை விரும்பவில்லை, நீ அர்த்தமுள்ள வெற்றியை விரும்ப ஆரம்பித்தாய். அது தான் உன் வளர்ச்சி. ஒரு நாள் திடீரென கிடைக்கும் சாதனை பல ஆண்டுகள் காத்திருப்பின் பலனாக இருக்கும். வெளியிலிருந்து அது திடீர் வெற்றி போல தோன்றும். ஆனால் உனக்கு தெரியும், அந்த ஒரு தருணத்துக்காக நீ எத்தனை இரவுகள் அமைதியாக உழைத்தாய் என்று. தங்க பிள்ளையே, நீ காத்திருந்த காலத்தில் உன் உள்ளத்தில் உருவான பொறுமை தான் உன் பெரிய செல்வம். அந்த பொறுமை இல்லாமல் கிடைத்த ஆசீர்வாதம் நிலைக்காது. இப்போது நீ அதை தாங்கக்கூடியவனாக மாறிவிட்டாய். சில கதவுகள் திறக்காமல் இருந்தது உன் பாதுகாப்புக்காக. நீ வேண்டாத இடங்களில் நீ நிலைத்து விடாமல் இருக்க அவை மூடப்பட்டன. பின்னால் பார்த்தால் அது தெளிவாக தெரியும். தங்க பிள்ளையே, நீ அனுபவித்த தாமதங்கள் உன் நம்பிக்கையை சோதித்தது. ஆனால் அந்த சோதனை உன்னை உடைக்கவில்லை. அது உன் நம்பிக்கையை ஆழமாக வேரூன்றச் செய்தது. இப்போது உன் நம்பிக்கை வெளிப்புற சூழ்நிலைகளால் பாதிக்கப்படாது. நீ காத்திருந்த உறவு, காத்திருந்த வாய்ப்பு, காத்திருந்த உயர்வு, இவை அனைத்தும் உன் மனதில் ஒரு வலி ஏற்படுத்தியிருக்கலாம். ஆனால் அந்த வலி உன் விருப்பங்களை தெளிவாக்கியது. நீ உண்மையில் என்ன வேண்டும் என்று புரிந்து கொண்டாய். தங்க பிள்ளையே, காத்திருப்பின் அமைதி ஒரு ஆசீர்வாதம். அந்த அமைதியில் தான் உன் உண்மையான குரலை நீ கேட்க முடியும். வெளிச்சம் இல்லாத தருணங்களில் உன் உள்ளத்தின் தீபம் தான் வழிகாட்டும். நீ இன்று உன்னை நம்பிக்கொண்டு நிற்பது அந்த தாமதங்களின் பயிற்சிதான். உடனே கிடைத்திருந்தால் நீ இவ்வளவு உறுதியுடன் இருக்க மாட்டாய். தங்க பிள்ளையே, காலம் தன் வேலையை அமைதியாக செய்கிறது. நீ அவசரப்படும்போது கூட அது தன் ஓட்டத்தை மாற்றாது. ஆனால் அது ஒருபோதும் தாமதிக்காது. அது சரியான தருணத்தில் சரியான பலனை தரும். நீ இப்போது கற்றுக்கொண்ட அமைதி நாளை உன் வெற்றியை நிலைநிறுத்தும். பெரிய உயரத்தில் நிற்கும் போது உன் மனம் தலைக்கணம் அடையாமல் இருக்க இந்த காத்திருப்பு உன்னை பயிற்சி செய்தது. தங்க பிள்ளையே, உன் வாழ்க்கை ஒரு இசை போல. சில இடங்களில் இடைவெளி இருக்கும். அந்த இடைவெளி இல்லாமல் இசை இனிமையாக இருக்காது. தாமதம் அந்த இடைவெளி. அது முழு இசையை அழகாக்குகிறது. நீ உன் பாதையில் தொடர்ந்து நடந்து கொண்டே இருந்தால் காலம் உன்னை சரியான சந்திப்புக்கு அழைத்து செல்லும். நீ நினைத்த நேரத்தில் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் அது உனக்கான நேரத்தில் இருக்கும். தங்க பிள்ளையே, உன் இதயம் இப்போது முன்பை விட வலிமையானது. அது ஏமாற்றத்தை தாங்கி வளர்ந்தது. அது காத்திருப்பை தாங்கி ஆழமானது. நீ பெற்ற அனுபவங்கள் உன்னை சிதைக்கவில்லை, அவை உன்னை வடித்தன. ஒரு சிற்பி கல்லை அடித்து உருவாக்குவான். அந்த அடிகள் இல்லாமல் உருவம் வராது. உன் வாழ்க்கையிலும் அந்த அடிகள் தேவைப்பட்டது. தங்க பிள்ளையே, உன் சரியான நேரம் வந்து கொண்டிருக்கிறது என்று உணர ஆரம்பித்தால் உன் பயம் கரையும்.
எதிர்பார்ப்பு அமைதியாக மாறும். நம்பிக்கை உறுதியாகும். நீ இன்று சிறியதாக தோன்றும் இடத்தில் இருக்கலாம். ஆனால் உன் வேர்கள் ஆழமாக போயிருக்கின்றன. வேர்கள் ஆழமான மரம் தான் புயலை தாங்கும். தங்க பிள்ளையே, உன் உள்ளத்தின் அருள் உன்னை ஒருபோதும் தவறான நேரத்தில் தவறான இடத்தில் நிறுத்தாது. அது தாமதமாக தோன்றினாலும் அது துல்லியமாக இருக்கும். நீ உன் உழைப்பை தொடரு. உன் மனதை சுத்தமாக வைத்துக்கொள். உன் எண்ணங்களை உயரமாக வைத்துக்கொள். காலம் உன் பக்கம் திரும்பும். தங்க பிள்ளையே, ஒரு நாள் நீ பின்னால் பார்த்து இந்த காத்திருப்பை நன்றி கூறுவாய். ஏனெனில் அது இல்லாமல் நீ இன்று இருக்கும் வலிமையை பெற முடியாது. நீ இப்போது அனுபவிக்கும் அமைதி உன் சரியான நேரத்தின் அறிகுறி. அது திடீரென வராது. அது மெதுவாக உன் வாழ்க்கையில் பரவுகிறது. தங்க பிள்ளையே, உன் வாழ்க்கையில் நடந்த அனைத்தும் வீணாகவில்லை. ஒவ்வொரு தாமதமும் உன் சரியான தருணத்தை கட்டி அமைத்தது. நம்பிக்கையுடன் இரு. உன் நேரம் நெருங்கி வருகிறது. நீ நினைத்த தாமதம் உண்மையில் உன் வாழ்வின் மிகச் சரியான நேரமாக மலரப்போகிறது. அமைதியாக சுவாசி. உறுதியாக முன்னேறு. உன் உள்ளத்தின் ஒளி உன்னை அந்த சரியான தருணத்துக்கு துல்லியமாக அழைத்து செல்லும். உன் உள்ளத்தின் ஒளி மெதுவாக விரிந்து உன் வாழ்வின் ஒவ்வொரு மூலையையும் தொட்டுக்கொண்டிருக்கிறது. நீ இன்னும் முழுமையாக உணராத பல மாற்றங்கள் உன் எண்ணங்களில், உன் பார்வையில், உன் முடிவுகளில் உருவாகி வருகின்றன. முன்பு அவசரமாக எடுத்த முடிவுகள் இப்போது அமைதியாக சிந்தித்து பிறகே உருவாகின்றன. அது தாமதத்தின் பரிசு. அது காத்திருப்பின் பலன். தங்க பிள்ளையே, நீ அனுபவித்த ஒவ்வொரு மறுப்பு கூட உன் பாதையை திருத்திய ஒரு அடையாளம். அந்த மறுப்பு இல்லையெனில் நீ தவறான திசையில் நீண்ட காலம் சென்றிருக்கலாம். சில கதவுகள் மூடப்படுவது ஒரு இழப்பு அல்ல, அது ஒரு பாதுகாப்பு. அந்த உண்மையை புரிந்தவுடன் உன் மனம் குறை கூறுவதை நிறுத்தி நன்றி கூறத் தொடங்கும். உன் உள்ளத்தில் இன்று ஒரு புதிய அமைதி இருக்கிறது. அது சத்தமில்லாத நம்பிக்கை. யாரிடமும் நிரூபிக்க வேண்டிய அவசியமில்லாத உறுதி. நீ உன் பாதையை அறிந்தவனாக மாறிவிட்டாய். பிறர் பாராட்டினாலும் குறைத்தாலும் உன் நடை மாறாது. தங்க பிள்ளையே, காத்திருப்பின் காலம் உனக்கு 2 பெரிய பரிசுகளை தந்தது. ஒன்று பொறுமை, மற்றொன்று தெளிவு. பொறுமை இல்லாமல் வெற்றி நீடிக்காது. தெளிவு இல்லாமல் வெற்றி அர்த்தமில்லை. இப்போது இந்த இரண்டும் உன் உள்ளத்தில் வேரூன்றியிருக்கின்றன. நீ ஒரு காலத்தில் வேகத்தை வெற்றியாக நினைத்தாய். இப்போது நீ நிலைத்தன்மையை வெற்றியாக பார்க்கிறாய். வேகமாக உயர்வது எளிது. ஆனால் உறுதியாக நிற்பது தான் சவால். அந்த சவாலுக்கு நீ தயாராகி வருகிறாய். தங்க பிள்ளையே, உன் வாழ்க்கை ஒரு பயிற்சி மைதானம் போல இருந்தது. ஒவ்வொரு சோதனையும் உன்னை வலுப்படுத்தியது. ஒவ்வொரு தாமதமும் உன் சிந்தனையை ஆழப்படுத்தியது. இப்போது உன் மனம் ஒரு புயலை கூட தாங்கும் வலிமை பெற்றுள்ளது. நீ இன்று எதை காத்திருக்கிறாயோ அது உன் கையில் விழும் தருணம் மிக அருகில் இருக்கலாம். ஆனால் அந்த தருணம் வரும்போது நீ அதை மதிக்க தெரிந்திருக்க வேண்டும். அதற்காகத்தான் இந்த நீண்ட காத்திருப்பு. தங்க பிள்ளையே, உன் சுவாசம் ஒவ்வொன்றும் உன்னை உன் சரியான நேரத்துக்கு நெருக்கமாக கொண்டு செல்கிறது. நீ அவசரப்பட வேண்டியதில்லை. நீ சோர்ந்து போக வேண்டியதில்லை. அமைதியாக நடந்தால் போதும். உன் உள்ளத்தில் சில நேரங்களில் பழைய பயங்கள் எழலாம். இன்னும் தாமதமானால் என்று. ஆனால் உடனே உன் இதயம் பதில் சொல்கிறது, எதுவும் தாமதமில்லை. அந்த பதிலை நம்பு. அது உன் ஆன்மாவின் குரல். தங்க பிள்ளையே, நீ இப்போது அனுபவிக்கும் ஒவ்வொரு சிறிய முன்னேற்றமும் உன் பெரிய மாற்றத்தின் அறிகுறி. அது வெளியில் பெரிதாக தெரியாமல் இருக்கலாம். ஆனால் உன் உள்ளத்தில் அது ஒரு புரட்சியாக இருக்கிறது. காத்திருப்பு உன்னை சோர்வடையச் செய்யவில்லை. அது உன்னை சிந்திக்கச் செய்தது. உன் முன்னுரிமைகளை மாற்றியது. தேவையற்ற ஆசைகளை நீக்கி உண்மையான கனவுகளை மட்டும் வைத்துக் கொண்டது. தங்க பிள்ளையே, உன் வாழ்க்கையில் ஒரு பெரிய திருப்பம் வரப்போகிறது. அது திடீரென தோன்றலாம். ஆனால் உண்மையில் அது நீண்ட நாட்களாக உருவாகிக் கொண்டிருந்த ஒன்று. இப்போது அதன் நேரம் நெருங்குகிறது. நீ உன் மனதை அமைதியாக வைத்திரு. சந்தேகத்தின் குரலை விட நம்பிக்கையின் குரலை கேள்.
நம்பிக்கை மெதுவாக பேசும், ஆனால் அது உண்மையாக இருக்கும். தங்க பிள்ளையே, நீ கடந்த காலத்தில் அனுபவித்த ஒவ்வொரு வலியும் உன் இதயத்தை விரிவாக்கியது. இப்போது நீ பிறரின் வலியை புரிந்து கொள்ள முடிகிறது. அது ஒரு அரிய வரம். உன் காத்திருப்பு காலம் உன் ஆன்மாவை சுத்தப்படுத்தியது. கோபம் கரைந்தது, பொறாமை குறைந்தது, அசதி தெளிவாக மாறியது. இந்த மாற்றமே உன் சரியான நேரத்தின் அடித்தளம். தங்க பிள்ளையே, நீ இன்று அமைதியாக இருப்பது பல ஆண்டுகளின் பயிற்சி. உடனடி பதில்களை எதிர்பார்க்காத மனம் தான் ஆழமான வெற்றியை அனுபவிக்கும். உன் வாழ்க்கையில் வரும் அடுத்த வாய்ப்பு உன் மனதை அதிரச் செய்யும். இது தான் அந்த நேரம் என்று உன் உள்ளம் உணரும். அந்த உணர்வை நீ மறுக்க முடியாது. தங்க பிள்ளையே, உன் பயணம் இன்னும் முடிவடையவில்லை. இது ஒரு இடைநிலை மட்டுமே. நீ இன்னும் உயரங்களுக்கு செல்ல வேண்டும். அதற்காக உன் உள்ளம் இப்போது தயார் நிலையில் உள்ளது. நீ உன் கடந்த தாமதங்களை நினைத்து வருந்தாதே. அவை உன் பாதையை நேர்த்தியாக அமைத்தன. தவறான மனிதர்களை விலக்கின, தவறான இடங்களை மூடின, சரியான தருணத்தை பாதுகாத்தன. தங்க பிள்ளையே, உன் உள்ளத்தின் தீபம் இப்போது பிரகாசமாக எரிகிறது. நீ அதை அணைக்க முடியாது. யாராலும் அதை அணைக்க முடியாது. அது உன் நம்பிக்கையின் சாட்சி. நீ அமைதியாக முன்னேறு. உன் சரியான நேரம் உன்னை தேடி வருகிறது. அது தாமதமாக தோன்றிய அனைத்தையும் ஒரு நிமிடத்தில் அர்த்தமுள்ளதாக மாற்றும். தங்க பிள்ளையே, உன் வாழ்க்கை அருளின் பாதையில் நகர்கிறது. தாமதம் என்பது ஒரு தோற்றம் மட்டுமே. உண்மையில் அது ஒரு தயார் நிலை. நீ இப்போது சுவாசிக்கும் ஒவ்வொரு தருணமும் உன் எதிர்காலத்தை கட்டி அமைக்கிறது. அதனால் அமைதியாக இரு, நம்பிக்கையுடன் இரு. தங்க பிள்ளையே, உன் நேரம் சரியாக அமைந்து கொண்டிருக்கிறது. நீ நினைத்ததை விட அழகாக, நீ எதிர்பார்த்ததை விட ஆழமாக, நீ கனவு கண்டதை விட உறுதியாக அது உன் வாழ்க்கையில் மலரும். உன் உள்ளத்தின் ஒளியை காக்க, உன் நம்பிக்கையை பிடித்து நிற்க, உன் பொறுமையை விடாதே. தங்க பிள்ளையே, நீ நினைத்த தாமதம் ஒரு நாளில் உன் வாழ்க்கையின் மிகச் சரியான தருணமாக மாறி உன்னை உயரத்தின் உச்சிக்கே கொண்டு செல்லும். அந்த உயரத்தின் உச்சி வெளியில் காணப்படும் ஒரு நிலை மட்டும் அல்ல, அது உன் உள்ளத்தில் உருவாகும் ஆழமான நிறைவு. நீ எவ்வளவு உயரத்தில் நிற்கிறாய் என்பது உலகம் அளக்கும் அளவுகோல். ஆனால் நீ எவ்வளவு அமைதியாக நிற்கிறாய் என்பது உன் ஆன்மா அளக்கும் அளவுகோல். அந்த அமைதிக்காகத்தான் இந்த நீண்ட காத்திருப்பு உன்னை பயிற்சி செய்தது. தங்க பிள்ளையே, நீ முன்பு விரைந்து ஓட்டினாய். எதையும் உடனே அடைய வேண்டும் என்ற தீவிரம் உன்னுள் இருந்தது. இப்போது அந்த தீவிரம் தெளிவாக மாறியுள்ளது. நீ ஓடுவதற்கு பதிலாக திசையை கவனிக்கிறாய். அது தான் உன் உண்மையான வளர்ச்சி. உன் வாழ்க்கையில் ஏற்பட்ட ஒவ்வொரு தடைவும் உன் உள்ளத்தின் சக்தியை வெளிக்கொண்டு வந்தது. தடைகள் இல்லாமல் இருந்திருந்தால் நீ உன் ஆழத்தை அறிந்திருக்க மாட்டாய். இப்போது நீ உன் வலிமையை உனக்கே நிரூபித்திருக்கிறாய். தங்க பிள்ளையே, சில சமயம் தாமதம் உன் இதயத்தை வலிக்கச் செய்தது. காத்திருப்பின் இரவுகள் நீண்டதாக தோன்றின. ஆனால் அந்த இரவுகளில் தான் உன் உள்ளத்தின் குரலை நீ தெளிவாக கேட்டாய். பகலின் சத்தத்தில் கேட்க முடியாத உண்மைகளை இரவு அமைதி உனக்கு சொல்லித் தந்தது. நீ உன் பயணத்தை நம்ப ஆரம்பித்த நாளிலிருந்து உன் மனம் இலகுவாகியது. முடிவை பற்றி அச்சமின்றி செயல்முறையை அனுபவிக்க கற்றுக்கொண்டாய். அதுவே உன் மாற்றத்தின் அடையாளம். தங்க பிள்ளையே, உன் கண்ணீர் வீணாகவில்லை. அது உன் இதயத்தை மென்மையாக்கியது. உன் வலி வீணாகவில்லை. அது உன் மனதை வலுப்படுத்தியது. உன் காத்திருப்பு வீணாகவில்லை. அது உன் நேரத்தை துல்லியமாக அமைத்தது. நீ ஒரு காலத்தில் தாமதத்தை துரதிருஷ்டம் என்று நினைத்தாய். இப்போது அதை ஒரு மறைமுக ஆசீர்வாதம் என்று பார்க்கிறாய். பார்வை மாறியவுடன் வாழ்க்கையின் அர்த்தமும் மாறுகிறது. தங்க பிள்ளையே, உன் உள்ளத்தில் ஒரு நிலைத்த ஒளி உருவாகியுள்ளது. அது சூழ்நிலைகளால் அணையாது. அது பிறர் கருத்துகளால் குலையாது. அது உன் ஆன்மாவின் மையத்தில் எரிகிறது. நீ இப்போது காத்திருப்பை பயப்படவில்லை. அது உன்னை வளர்க்கும் இடம் என்பதை புரிந்து கொண்டாய். ஒரு மரம் வேர்களை ஆழமாக போடாமல் உயரமாய் வளர முடியாது. உன் வேர்கள் இப்போது உறுதியானவை.
தங்க பிள்ளையே, உன் சரியான நேரம் வந்து சேரும் போது நீ அவசரப்பட மாட்டாய். நீ அமைதியாக அதை ஏற்றுக்கொள்வாய். ஏனெனில் அந்த நேரத்துக்காக நீ நீண்ட காலம் உன் உள்ளத்தை தயார் செய்திருக்கிறாய். உன் வாழ்க்கையின் அடுத்த அத்தியாயம் முன்பைவிட வெளிச்சமாக இருக்கும். அது திடீரென தொடங்கும், ஆனால் அதற்கான முன்னோட்டம் நீண்ட நாட்களாக நடந்து கொண்டிருக்கிறது. தங்க பிள்ளையே, நீ உன் இதயத்தை காக்க கற்றுக்கொண்டாய். யாரை நம்ப வேண்டும், எதை விட வேண்டும், எதை பிடிக்க வேண்டும் என்பதில் தெளிவு பெற்றாய். அந்த தெளிவு தான் உன் பாதுகாப்பு. நீ இப்போது உன் முன்னேற்றத்தை மற்றவர்களின் வேகத்தால் அளவிடவில்லை, உன் உள்ளத்தின் அமைதியால் அளவிடுகிறாய். அதுவே உன் உண்மையான வெற்றி. தங்க பிள்ளையே, உன் வாழ்க்கையில் நிகழ்ந்த ஒவ்வொரு தாமதமும் உன் உள்ளத்தை சுத்தப்படுத்தியது. தேவையற்ற பயங்களை நீக்கியது. தேவையற்ற ஆசைகளை விலக்கியது. உன் உண்மையான நோக்கத்தை மட்டும் வைத்து கொண்டது. நீ உன் முயற்சியை தொடர்ந்தால் காலம் உன் பக்கம் திரும்பும். அது ஒருநாள் திடீரென உன் கதவை திறக்கும். அப்போது நீ இந்த நீண்ட காத்திருப்பை நினைத்து சிரிப்பாய். தங்க பிள்ளையே, உன் சுவாசத்தில் நம்பிக்கை இருக்கிறது. உன் இதயத் துடிப்பில் அருள் இருக்கிறது. நீ தனியாக போராடவில்லை. உன் உள்ளத்தின் சக்தி உன்னை தாங்கிக் கொண்டிருக்கிறது. நீ இப்போது சோர்ந்து போகாமல் அமைதியாக இருக்கிறாய் என்றால் அதுவே உன் பெரிய முன்னேற்றம். முன்பு ஒரு நாள் காத்திருப்பே உன்னை தளரச் செய்தது. இப்போது நீ மாதங்கள் காத்திருந்தாலும் உன் மனம் நிலைத்து நிற்கிறது. தங்க பிள்ளையே, உன் வாழ்க்கை ஒரு விதமாக வடிவமைக்கப்படுகிறது. நீ பார்க்காத கைகளால் அல்ல, உன் உள்ளத்தின் அருளால். அது தவறான நேரத்தில் எதையும் தராது. அது துல்லியமான தருணத்தில் தரும். நீ உன் உள்ளத்தில் நம்பிக்கையை காக்க வேண்டும். சந்தேகம் வந்தாலும் அது தற்காலிகம், நம்பிக்கை நிரந்தரம். தங்க பிள்ளையே, உன் நேரம் தாமதமாகவில்லை, அது துல்லியமாக அமைந்து கொண்டிருக்கிறது. நீ தயாரான அளவிற்கு அது நெருங்குகிறது. உன் பயணத்தை தொடரு. உன் மனதை சுத்தமாக வைத்திரு. உன் இதயத்தை திறந்தவாறு வைத்திரு. தங்க பிள்ளையே, நீ நினைத்த தாமதம் ஒருநாள் உன் வாழ்வின் மிக அழகான தொடக்கமாக மாறும். அந்த தொடக்கம் உன் கடந்த காலத்தின் அனைத்து காத்திருப்பையும் அர்த்தமுள்ளதாக மாற்றும். அமைதியாக இரு. நம்பிக்கையுடன் இரு. உன் சரியான நேரம் உன்னை துல்லியமாக அடையும். உன் உள்ளத்தின் ஒளி அந்த தருணத்தை வரவேற்க தயாராக இருக்கிறது. உன் உள்ளத்தின் ஒளி அந்த தருணத்தை வரவேற்க தயாராக இருக்கிறது என்ற உணர்வு உன் மனதில் மெதுவாக வேரூன்றுகிறது. நீ இப்போது காத்திருப்பதை ஒரு சுமையாக பார்க்கவில்லை, அது ஒரு அமைதியான தயார் நிலை என்று பார்க்க ஆரம்பித்துள்ளாய். இந்த மாற்றம் தான் உன் ஆன்மாவின் முதிர்ச்சி. தங்க பிள்ளையே, நீ அனுபவித்த ஒவ்வொரு தாமதமும் உன் உள்ளத்தில் ஒரு புதிய திறனை உருவாக்கியது. சோதனை வந்தபோது தளராமல் நிற்கும் திறன். மறுப்பு வந்தபோது உடையாமல் இருப்பதற்கான திறன். இழப்பு வந்தபோது நம்பிக்கையை காக்கும் திறன். இவை எல்லாம் ஒரு நாளில் வரவில்லை, அவை காலத்தின் பயிற்சியால் வந்தவை. நீ உன் கடந்த காலத்தை நினைத்து பார்த்தால் பல தருணங்களில் இது முடிந்துவிட்டது என்று நினைத்திருக்கிறாய். ஆனால் ஒவ்வொரு முறையும் அது ஒரு புதிய தொடக்கமாக மாறியது. அதுவே உன் வாழ்க்கையின் இரகசியம். முடிவு என்று தோன்றிய இடங்களில் தான் மாற்றம் பிறந்தது. தங்க பிள்ளையே, நீ இப்போது கற்றுக்கொண்ட அமைதி உன் எதிர்காலத்தை காப்பாற்றும். வெற்றி வந்தாலும் அது உன்னை மாற்றிவிடாது. ஏனெனில் நீ காத்திருப்பின் மதிப்பை அறிந்திருக்கிறாய். நீ இழப்பின் வலியை அறிந்திருக்கிறாய். அதனால் கிடைக்கும் ஆசீர்வாதத்தை நீ மதிப்பாய். உன் உள்ளத்தில் இன்னும் சில கனவுகள் ஒளிந்து கிடக்கின்றன. அவை முழுமையாக வெளிப்படத் தயாராகிக் கொண்டிருக்கின்றன. நீ அவற்றை மறந்துவிட்டாய் என்று நினைத்தாலும் அவை உன் ஆன்மாவின் ஆழத்தில் பாதுகாப்பாக இருக்கின்றன. சரியான நேரம் வந்தால் அவை மீண்டும் உயிர் பெறும். தங்க பிள்ளையே, உன் வாழ்க்கையில் நடந்த தாமதங்கள் உன்னை பலரிடமிருந்து பிரித்திருக்கலாம். சிலர் உன்னை புரிந்து கொள்ளாமல் விலகியிருக்கலாம். ஆனால் அது உன் பாதையை தெளிவாக்கியது. உன் அருகில் உண்மையானவர்கள் மட்டும் நிலைத்தனர். நீ இப்போது உன் முன்னேற்றத்தை அமைதியாக அனுபவிக்கிறாய். அது வெளியில் பெரிய சத்தம் இல்லாமல் நடக்கிறது.
ஆனால் உன் உள்ளத்தில் அது ஒரு பெரும் புரட்சியாக உள்ளது. தங்க பிள்ளையே, நீ அனுபவித்த காத்திருப்பு உன் நம்பிக்கையை சுத்தமாக்கியது. அது ஆசையையும் அகம்பாவத்தையும் குறைத்தது. அதற்கு பதிலாக நன்றியுணர்வை வளர்த்தது. ஒரு நாள் உன் வாழ்க்கையில் ஒரு கதவு திறக்கும். அந்த கதவு நீண்ட காலம் மூடப்பட்டிருந்தது போல் தோன்றும். ஆனால் உண்மையில் அது சரியான தருணத்தை காத்திருந்தது. இப்போது நீ தயாராக இருக்கிறாய். தங்க பிள்ளையே, உன் உள்ளத்தின் வலிமை வெளியில் காணப்பட வேண்டியதில்லை. அது உன் அமைதியில் தெரிகிறது. நீ பதில் சொல்லாமல் அமைதியாக நிற்கும் தருணங்களில் உன் சக்தி வெளிப்படுகிறது. நீ உன் பயணத்தை வேகமாக முடிக்க விரும்பவில்லை. இப்போது நீ அதை ஆழமாக அனுபவிக்க விரும்புகிறாய். அதுவே உன் மாற்றத்தின் அடையாளம். தங்க பிள்ளையே, உன் வாழ்க்கையின் அடுத்த கட்டம் முன்பைவிட தெளிவாக இருக்கும். நீ எதை விரும்புகிறாய், எதை வேண்டாம் என்று தெளிவாக அறிந்திருக்கிறாய். அந்த தெளிவு உன் பாதையை நேராக வைத்திருக்கும். நீ கடந்த காலத்தில் பலமுறை காயப்பட்டாய். ஆனால் அந்த காயங்கள் உன் இதயத்தை கல்லாக்கவில்லை. அவை அதை ஆழமாக மாற்றின. இப்போது நீ உண்மையான அன்பை மதிக்கிறாய். உண்மையான உறவுகளை காக்கிறாய். தங்க பிள்ளையே, உன் காத்திருப்பு உன் மனதை சோர்வடைய செய்யவில்லை. அது உன்னை பொறுமையாக மாற்றியது. பொறுமை உள்ளவன் தான் பெரிய பொறுப்புகளை தாங்க முடியும். நீ இப்போது உன் நேரத்தை மதிக்கிறாய். தேவையற்ற விஷயங்களில் அதை வீணாக்கவில்லை. உன் கவனம் தெளிவாகியுள்ளது. தங்க பிள்ளையே, உன் வாழ்க்கையில் வரப்போகும் மாற்றம் மெதுவாக உன் சுற்றத்தில் உருவாகிக் கொண்டிருக்கிறது. நீ அதை இன்னும் முழுமையாக பார்க்க முடியாமல் இருக்கலாம். ஆனால் அதன் அதிர்வை உணர முடிகிறது. நீ உன் உள்ளத்தின் குரலை நம்ப ஆரம்பித்துள்ளாய். வெளியில் வரும் ஆலோசனைகள் உன்னை குழப்புவதில்லை. உன் ஆன்மா சொல்வதையே நீ முக்கியமாக எடுத்துக் கொள்கிறாய். தங்க பிள்ளையே, உன் நேரம் ஒருபோதும் தவறாது. அது துல்லியமானது. அது உன் முயற்சிகளுக்கும் உன் பொறுமைக்கும் ஏற்ப அமைந்துள்ளது. நீ இப்போது உன் வாழ்க்கையை ஒப்பிடாமல் வாழ்கிறாய். பிறர் வேகத்தை பார்த்து மனம் தளரவில்லை. உன் வேகம் உனக்கு போதுமானது என்று நீ புரிந்து கொண்டாய். தங்க பிள்ளையே, உன் உள்ளத்தில் இருக்கும் நம்பிக்கை ஒரு தீபம் போல. அது மெதுவாக எரிகிறது. புயல் வந்தாலும் அது அணையாது. ஏனெனில் அது ஆழமாக பாதுகாக்கப்பட்டுள்ளது. நீ உன் சுவாசத்தை அமைதியாக கவனித்தால் ஒவ்வொரு தருணமும் ஒரு புதிய தொடக்கம் என்று உணருவாய். கடந்ததை விடுவிக்கிறாய். எதிர்காலத்தை நம்புகிறாய். தங்க பிள்ளையே, உன் வாழ்க்கை அர்த்தமற்ற காத்திருப்பல்ல. அது அர்த்தமுள்ள தயாரிப்பு. ஒவ்வொரு நாளும் உன் சரியான நேரத்தை கட்டி அமைக்கிறது. நீ அமைதியாக முன்னேறு. உன் மனதை தெளிவாக வைத்திரு. உன் இதயத்தை மென்மையாக வைத்திரு. தங்க பிள்ளையே, நீ நினைத்த தாமதம் உன் வாழ்வின் மிகச்சிறந்த திருப்பமாக மாறும். அந்த திருப்பம் உன் கடந்த காலத்தின் எல்லா காத்திருப்பையும் நன்றி சொல்ல வைக்கும். உன் உள்ளத்தின் ஒளி உன்னை வழிநடத்தி கொண்டே இருக்கும். உன் சரியான நேரம் நெருங்கி வருகிறது. அது வந்தபோது நீ தயார் நிலையில் இருப்பாய். அது தான் உன் அருளின் நேரம்.